வணக்கம். இது என்ன தலைப்பு? கடன் ஏற்படுறதுக்கெல்லாம் ஒரு பேசுறதுக்கு வந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. கட்டுறதுக்கு வழி சொன்னீங்கன்னால ஆகும் அப்படின்னு. இது தெரியாத எங்களுக்கு அப்படிங்கிறது கரெக்டு தான். ரெண்டும் தெரியணும். நல்லதும் தெரிஞ்சுக்கணும், கெட்டது தெரிஞ்சால் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா இந்த கடனுங்கிற விஷயத்தை பேசுகிறதுக்கே என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு நம்ப தகுதி இருக்குதுன்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். ஏன்னா இந்த கடன் ஒன்று ஆணம் கட்டி தான் நான் உங்கள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நான் வேறு ஃபீல்டில் இருந்திருப்பேன். இதுதான் உண்மை. ஆமாம், அதான் சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் இப்போ உங்களையெல்லாம் பார்த்து பேசுகிறேன்னா இந்த கடன்னு ஒன்று ஆனதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே வந்தவன். நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, கடன் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத, எப்படி நம்ம இதை ஏன் விட்டு அடித்தோம். எல்லாமே சொன்ன மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். 3-4 வருஷமாக அந்த தொழிலை பண்ணிகிட்டு இருந்தால் நல்லா தான் போச்சு. அது எப்படி அதுக்கப்புறம் அதை கடனாகி நம்ம இப்படி கொண்டு வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வத்தில் தான் ஜோதிட துறைக்குள்ளேயே வரக்கு. அதுக்கு முன்னாடி துறைக்கில் முழு நேர ஜோதிடராக ஆகணுங்கிறதெல்லாம் எண்ணம் கிடையாது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். கடன் ஒன்று ஆனது தான் தூக்கி கொண்டு வந்து முழு நேர ஜோதிடராக கொண்டு வந்து என்னை நிற்க வச்சது. இப்போ 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறதுனால நான் வரலைன்ட்டுருவேன். விளையாட்டுக்கள் இல்லை, உனையார் 1 லட்சம் கொடுத்து கூப்பிட்றாங்க, அதைங்க எனக்கு தேவையில்லை. ஏன்னா இதில் வர 10,000 ரூபா வச்சு எனக்கு எப்படி வாழ்கிறதுங்கிறத கற்றுக்கிட்டேன். அதனால சொல்கிறேன். ரெண்டையும் சொல்லணும்ல. 1 லட்சம் ரூபா வச்சுட்டு கஷ்டப்படுற ஆளையும் நான் பார்த்துட்ருக்கிறேன். 10,000 ரூபா வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக படுறேங்க. டெய்லி 100 ரூபா பேக்கில் இருக்கிற ஆளையும் நான் பார்த்துட்ருக்கிறேன். அந்த விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த ஜோதிடத்துறை. புரியுதுங்களா? அதான் சொல்கிறது. கடனுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாலும், ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். ரெண்டாவது எனக்கு அனுபவத்தில் பேசணுன்னா இன்னும் 1 வாரம் பேசலாம். நீ பேசுவேன், நாங்கள் உட்காந்து கேட்கணும்ல அப்படிங்கிறீங்க. அதனால் அவ்வளோ நேரமில் எடுத்துக்க மாட்டேன். அரை மணி நேரம் தான் பேச, கவலைப்படாதீங்க. முக்கியமான ஹிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். ஏன்னா முழுசாக இருக்குது. இதில் எனக்கு இருக்குதுன்னு சில பேர் சொல்லலாம், இல்லைங்கன்னு சொல்லலாம். காலகட்டங்கள் வேறையே இருக்கும் நான் சொல்கிறது. என்னங்க அதுக்கு சொல்கிறேன். மேலோட்டமாக தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இருக்குது, நம்ம இந்த இடத்துல கரெக்டாக இருந்துக்கணும் இதை சரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் சொல்ல வரோம். ஏன்னா முழுமையாக எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிக்கிறேன். சரிங்களா? அப்புறம் இதில் என்ன அப்படின்னீங்கன்னா, இது காலையிலேயே பேசுங்கன்னாங்க. காலையில் பேசுகிறதுக்கும் மத்தியானம் பேசுகிறதுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன இருக்குதுங்க? என்ன நினைக்கிறீங்க? தூக்கம் வராது. தூக்கம் மதியானம் கொஞ்சம் தூக்கலத்தில் இருப்பீங்க. தப்பாக சொன்னாலும் கடந்து போயிடலாம். காலையில் பேசுன்னு வைங்க, கேட்பீங்க இடையில. என்னங்க மதியானம் கூட அரை தூக்கத்தில் இருப்பீங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டு போனாலும் பேசி முடிச்சுட்டு போயிடலாம். என்ன ஆனால் காலையிலேன்னா தெளிவாக இருப்பீங்க, கேட்டுருவீங்க. ஓ என்ன இப்படி என்னங்க தூங்க விட அப்படித்தானுங்க அப்படிங்கிறது. அப்புறம் கடனுங்கும்போது எல்லாருமே விழிச்சுக்குவாங்க. என்னங்க ஏன்னா முதல் நம்மளை எழுப்பிடுறது முக்கால்வாசி கடன் கொடுத்தவங்க தான் எழுப்பிடுறான். அதனால் அந்த வார்த்தை கேட்டாலும் எல்லாம் எந்திரிச்சிருவோம். அதனால் பயப்பட வேண்டாம், எல்லாம் முழிச்சிட்டு தான் இருப்பீங்க. அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு. என்னங்க தூங்க வைக்கணுங்களா? சரி வச்சுருவோம். அதுக்கு தானுங்க நம்ம வந்திருக்கிறோம். சரிங்க, போகலாம், சப்ஜெக்டில் போகலாம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த உரையை தொடங்குறேன். இப்போ கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்குற ஜாதகத்தில் இந்த கேள்வி கேட்காம வெளியில் போக மாட்டாங்க. இது என்னோடய அனுபவம். திருமண பொருத்தத்துக்கு வரட்டும், எதுக்கு வேணாலும் வரட்டும், கடனுங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் போகிற அளவுக்கு கம்மி. மிஞ்சி போனால் ஒரு ஆள் போவாங்க, அவ்வளோதான். அத்தனை நாளுக்கிட்டே இது இருக்குது. அப்புறம் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா நடைமுறையில் கடன் வாங்காமையே நம்ம வாழ்ந்துடலாமான்னு அதுவும் சிரமம். என்னங்க ப்ராக்டிக்கலாக சொல்லணும். ஜாதகத்தை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஏன்னா நான் ரெண்டையும் பார்த்தவன். ஜாதக ரீதியாக பார்த்துக்கிட்டேன், இந்த ரீதியாக ஃபேஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் நான் சொல்கிறேன், கடன் வாங்காமல் நம்ம இப்போ இருக்கிற நடைமுறைகளில் போக முடியாது. அதாவது ஜோதிடத்தில் இது கலியுலகம் சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். காசு யுகம் இது. சரிங்களா? காசு இல்லாமல் இங்கே ஒன்றும் நடக்காது. புரியுதுங்களா? காசு யுகம். அது கலியுகம்னு பேர் வச்சது தப்பு. என்னை கேட்டிருந்தால் அதுக்கு பேர் காசு யுகம்னு தான் கொடுத்துருப்பேன். இதுதான் சொல்லுவேன். இப்பவும் அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இது இல்லாமல் நகராதுங்க. புரியுதுங்களா? இது தான் சொல்கிறது. அது ஒரு அம்மா எப்போ அந்த காலத்துலையெல்லாம் ஜோசியம் சும்மா தானே பார்த்தாங்க, எல்லாம் இப்போ எல்லாம் ஃபீஸ் கேட்குற அப்படின்னலாம் என்னை கேட்டாங்க. கிராஸ் கொஸ்டின்னு. ஆனால் பணம் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல. அவை கேட்குறாங்க, பொதுவான கேள்வி கேட்கட்டுமானா கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி முடியுங்களா?
அந்த காலத்தில் ஜோசியர் கொடுத்தாங்கன்னா நிலமெல்லாம் சும்மா போய் உட்காந்துக்கலாம், ட்ரெண்டை போட்டு உட்காந்துக்கலாம். ஏதோ அங்கே தோட்டங்காட்டில் இருக்கிறதெல்லாம் விளையிறத எடுத்து பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஓட்டிக்கலாம். அப்போல்லாம் கேபிளுக்கு காசு கொடுக்கணும், மொபைலுக்கு காசு கொடுக்கணுங்கிற பிரச்சனையெல்லாம் இல்லை. 2 படி நெல் இருந்து சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டு களத்தை ஓட்டிகிட்டு இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு மரியாதை இருந்து ஓடிச்சு. இப்போ நான் பார்த்திங்கன்னா நான் வரப்போ பஸ்ஸில் நான் ஃப்ரீயாக பார்க்குறேன்னு பஸ்ஸில் ஏறிட்டு சொன்னோம்னா இங்கே வந்து இறக்கி விட்ருவாங்களா? முடியாது. சரி பரவாயில்ல, நான் ஃப்ரீயாக சேவை பண்ணுறேன் அப்படின்னு ரேஷன் கடையில் போய் 1 கிலோ அரிசி போடணும் போட்டுருவாங்களா? முடியாது. அதாவது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஜோதிட துறையில் இருக்கிறவங்க தான் எப்படிங்கிறதில்ல, 1 2 சில ஜாதகங்களுக்கெல்லாம் இலவசமாக தான் பார்த்துட்ருக்கோம், காசு அப்படிங்கிறது இல்லை. ஏன்னு கேளுங்க. இப்போ அந்த டாபிக் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட அப்படியே பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் நான் கடங்காரன் ஆயிடுவேன். புரியுதா? நான் கடங்காரன் ஆயிடுவேன். வரவங்கள போயிட்டு வாங்க அப்படின்ட்டோம்னா நான் கடங்காரன் ஆயிடுவேன். அப்புறம் நான் தப்பிக்கணும்ல இல்லையா? அதுதான் அதுக்கு சொல்ல வரேன். அதனால் என்ன அப்படின்னிங்கன்னா, நடைமுறையோடு நம்ம பார்க்கணும். கடனுங்கிறது தவிர்க்க முடியாத மாதிரி இப்போ கொண்டு போயிடுச்சு. என்னை கேட்பாங்க என் நண்பர்களெல்லாம், இப்போ இத்தனை சொல்கிறேன், எவனை பார்த்தாலும் குறையதான் சொல்கிறேன், ஒன்றும் கூட ஒன்றுமே சொல்ல அப்படிம்பாங்க. ஜாதம் பார்க்குறதால ஏதோ ஒன்று குறையத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அதான் சொல்லுவேன், சரி ஜோதிடம் தெரியாது எப்படி தெரிஞ்சுக்கிறதும்பாங்க. ஒன்றுமே இல்லை, வரவங்களுக்கு கேளுங்க, கடன் இருக்குதான்னு கேளுங்க. இல்லைன்னா நீங்கள் 60% யோக ஜாதகம் போட்டுக்க டிக்கு, கண்ணை மூடிட்டு போட்டுங்க. அது என்ன வேணால் கிரகம் எங்கே வேணாலும் உட்காந்துருக்கட்டும். 60% நீங்கள் ஜோசியமெல்லாம் நம்ம மண்டையோட சுட்டெல்லாம் படிக்கவே வேண்டாம். ஆஃபீஸ் போட்டு உட்காந்துக்குங்க, கேள்வி மட்டும் கேளுங்க. உங்களுக்கு கடன் இருக்குதான்னு கேளுங்க. எனக்கு கடன் இப்பொழுதுக்கு இருக்குல்லைன்னா 60% யோக ஜாதகம் தப்பிச்சு வைக்கலாம் அவரை. சரிங்களா? அதுக்கடுத்தது ஒரு 20% என்னங்க, 20% நோய் நொடி இல்லைன்னா அதுக்கு அப்புறம் யோகம் என்னங்க, மிகவும் யோகம். அடுத்தது வர என்னங்க, அடுத்தது மகா யோகம். திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேளுங்க. சந்தோஷமாக போகுதுன்னா அவ்வளோதான், நீ தான் 100% ஜாதகம், வாழ்கிறக்குன்னு பிறந்தவன், அவ்வளோதான். இந்த 3க்குள்ளே தான் மாட்டுவாங்க. இதில் தப்பிச்சுட்டா அந்த 9 கிரை விட்டுட்டு போயிடும். இது 3 மட்டும், இதுதான் சிரிக்கிறக்கல்ல இல்லை, நடைமுறை உண்மை இதை. நீங்கள் யார் வேணாலும் பாருங்கள், புரியுதுங்களா? இந்த 3ல் மட்டும் தப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம். என்னங்க, இன்னும் 2 கிரகத்தை கொண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உள்ளே போட்டாலுமே நீங்கள் தப்பிச்சிட்டு வந்துடுவீங்க, இந்த 3 ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா. என்னங்க, அதுதான் உண்மை. சரி போவோம் நம்ம இதை போய். இன்னும் அதான் நான் தான் சொல்லணும், இதை பேசுனா பேசிகிட்டே இருப்பேன். நீ பேசு, நாங்கள் ஊருக்கு வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்பிடுவீங்க. அதனால் உங்களை வச்சுட்டு முடிச்சிடுறேன். சரிங்களா? இப்போ கடன் அப்படின்னா ஜாதகத்தில் நம்ம எல்லாம் இது என்னென்னா, ஜோதிடருக்கெல்லாம் நிறைய தெரியும், நிறைய பேசியிருக்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம எந்த இடத்துல கவனமாக இருந்து எப்படி பண்ணிக்கலாங்கிறத தான் சொல்கிறேன். அது ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்குங்க, இல்லாதீங்க போங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இப்போ பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இப்போ நான் பேச போகிறது கிடையாது. அப்படி யாராவது பேசிட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் வேறு ஏதாவது பாருங்கள், வேலைக்கு பாருங்கள், உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது, என் நேரத்தையும் என்றைக்கு இழக்க மாட்டேன். என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், லைஃப்பில் எதை வேணாலும் விட்டுரு, பரவாயில்ல பார்த்துக்கலாம், டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணிடுறாதீங்க பார். முதல் சொல்லி கொடுத்த பாடமே இதுதான் எங்களுக்கு. எடுத்துன்னு ஜோதிட கிரகத்தையெல்லாம் சொல்ல, நேரத்தை மட்டும் இழந்துடாது அப்படின்னு. அதையவே நான் இப்போ இப்படி சொல்லுவேன் என் ஸ்டூடெண்ட்டுக்கு. கடவுள்னால நம்மளுக்கு ஒன்று திருப்பி செய்யவே முடியாதுன்னு ஒன்றை சொல்லுன்னா, இழந்த நேரத்தை கடவுள் நினைத்தாலுமே நம்மளுக்கு மீட்டு தர முடியாது. புரியுதுங்களா? இழந்த நேரத்தை இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இப்போ 1 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினாலும் அந்த 1 நிமிஷத்தை சேர்த்து தர முடியாது. மீதி எதை வேணாலும் கொடுக்குற அளவுக்கு தான் அவர்கிட்ட இருக்குது. இப்படித்தான் நான் சொல்லுவேன். சரி போவோம், இப்போ கடனுக்குங்கிறத டாபிக் வந்துடுவோம். சரிங்களா? கடன் அப்படின்னா ஜோதிட ரீதியாக நம்ம பாவத்தை சொல்கிறேன், கிரக சேர்க்கை சொல்கிறேன், எப்படி எந்த டைம் ஆகுங்கிறத சொல்கிறேன். இவ்வளோதான் டைம் இருக்கும், போதும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பாவத்தில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 6ஆம் பாவம். கடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு 6. சரிங்களா? இப்போ இதை சொல்லும்போது உங்களுக்கு ஏன் அந்த பாவத்தை வேண்டாங்கிறாங்க, எல்லோரும் பயப்படுத்துகிறாங்கங்கிறது உங்களுக்கு புரிய வரும். கடனுங்கிறது 6ஆம் பாவம். 8ஆம் பாவம் அப்படின்னா அதிக கடன், இரட்டிப்பு கடன். நல்லா தெரிஞ்சுக்குங்க. 6 கடன்,
8 இரட்டிப்பு கடன், இல்லைன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி என்னங்க அதிக கடன் ஆகிறது. 12 அப்படிங்கன்னா இழந்து கடன் ஆகிறது. அப்படின்னா டோட்டல் வாஷ் அவுட் பண்ணுற ஏரியா 12. சரிங்களா? இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. எந்த ஜாதகமெல்லாம் இருக்கட்டும், பொதுவாக சொல்கிறேன். 6, 8, 12. நம்மளால் பார்த்திங்கன்னா 6, 8 தசை வந்துருச்சு அப்படிம்பாங்க. 12 தசை வந்துருச்சு மோசம் அப்படிங்கிறதுக்குன்னா இதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போனா 6க்குள்ளே வந்து கடன் இருக்குது, நோய் இருக்குது, வழக்கு இருக்குது. புரியுதுங்களா? 8க்குள்ளேயுமே அது மாதிரி நிறைய இருக்குது. ஏன் கடனை மட்டும் நம்ம சொல்கிறோம்? கடன் ஒன்று வந்துருச்சுன்னு வைங்க, அடுத்தது என்ன வரும் தெரியுங்களா? கட்ட முடியாத நோய் வரும். நோய் வந்ததுக்கப்புறம் அதில் படுத்துட்டு கட்டலின்னு வைங்க, அவன் கேஸ் கொடுத்துருவான். இது அப்படியே செயின் லிங்க் காட்டு வந்துடும். அதையும் கன்வியூங் பண்ணிங்கன்னு வைங்க, அப்படியே டபுள் ஆகும், 8ஆம் பாவமாக மாறும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அதையும் கன்னியூ பண்ணிங்கன்னு வைங்க, ஜப்தி பண்ணி 0 பண்ணி தாட்டி விட்டுருவான். புரியுதா எப்படி வேலை செய்யுதுன்னு? இப்படித்தான் வேலை செய்யுங்க. எல்லோரும் சொல்லுவான், ஏன்னா கடன் இல்லை. அப்படின்னா 6னா கடனாக தான் இருக்குமா, நோய் வராதான்னு. அப்புறம் வழக்கு வராதா? இதுக்கெல்லாம் செலவு பண்ணி அழிச்சிங்கன்னா அப்புறம் கடன் வாங்குற மாதிரி வந்து நின்றுடுவீங்க. இது இங்கேருந்து ஆரம்பிக்குதா அங்கேருந்து ஆரம்பிக்குதாங்கிறத நம்ம ஜாதகத்தில் மற்றதை வச்சு பார்க்கணும். கடன் போய் நோய் வந்து வழக்கில் மாற்றம்ல, இல்லை வழக்குலேருந்து கடன் ஆகிறோம்ல, இந்த சைக்கிளில் தான் மாற்றி மாற்றி வரும் ஒவ்வொருத்தருக்கும். இவ்வளோ தானுங்க பாவத்தில். சரிங்களா? அடுத்தது கிரக சேர்க்கைன்னு ஒன்று இருக்குது. கிரக சேர்க்கை பொதுவாகவே இந்த இதுக்கு எனக்கு யோகா அதிபதிம்பாங்க, யோகி அவயோகி. இந்த காலத்தில் இப்போ இது ஒன்று ஓடிட்டுருக்குது. ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன். 2018க்கு முன்னாடி, இல்லை இந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல்னு ஒன்று இருந்து எதாவது நடந்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த யோகி அவயோகி முடக்கு திசுனி இதை பற்றி பேசுன ஒரு வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க, பார்க்கவே முடியாது. யாராவது பார்த்தேன்னு சொன்னால் எப்போ வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை யாராவது தெரியாமல் கூட நான் சொல்லலாம், இந்த திருப்பூர் தனியாச்சல் ஐயா மட்டும்தான் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இதை பிடிச்சிக்கிட்டே வண்டி ஓடுது. இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. யோகி அங்கே உட்காந்துருக்கிறார், அவயோகி சாரத்தில் இருக்கிறார். அவர் அப்போ 2015 2020 இல்லையா யோகி அவயோகி திதிசூனியம்? இல்லை யாராவது இத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருக்குறீங்க? இந்த 2014 15க்கு முன்னாடி எந்த ஜோசியர்னாலும் நீங்கள் யோகி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு அவயோகி தசை நடக்குது, முடக்காதிபதியில் இவர் உட்காண்டிருக்கிறேன்னு யாராச்சும் சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? கேட்க மாட்டீங்க. அதுதான் சொல்கிறேன், நம்மளால் காப்பி பேஸ்ட்டு அடிச்சுட்டு ஓட்டுற ஆளுகளாகவே இருக்குது. ரெண்டாவது, கோயில் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலுக்கு காரண காரியத்தோடு சொல்லி கொடுத்த ஒரே நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவரோட பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சம் உல்ட்டா பண்ணிக்கிட்டு சொல்கிற ஆளுக்கு தான் அதிகம். இப்போ நான் பார்த்துட்ருக்கிற சேனல்லாம் அவர் ஒரு கோயில் சொன்னார்னா அதையவே பில்டப் பண்ணி மேக்கப் பண்ணி இவங்க சொன்ன மாதிரி போயிடுறாங்க. நம்ம தான் விளம்பரமாக வர முகத்தை பார்த்து வீடியோ பார்த்து பழகிட்டோம். ஏன்னா இன்னொருத்தன் சொன்னதை காப்பி அடிச்சுட்டேன்னு வந்தானே உங்களுக்கு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் ரெண்டாவது, நம்ம முழுசாக ஒரு வீடியோ பார்க்க மாட்டோம். அந்த 2 பழக்கம் நம்மகிட்ட நல்ல பழக்கம் இருக்குது. அதனால் அப்படித்தான் இருக்கும், நம்மளுக்கு அவ்வளோதான் கிடைக்கும். கோயில் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு 2 பேர் எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க. இன்னும் நிறைய இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒன்று திருப்பூருக்கு தனியாச்சல் ஐயா, அவர் சொல்கிற கோயில் முறைகள் வழிபாட்டு முறைகளைத்தான் நான் பயன்படுத்துகிறேன், இதைத்தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வத் சங்கர் ஐயா, இவ 2 பேர் தான் எனக்கு இந்த கோயிலோட கற்றுக் கொடுத்தது. இந்த என்னென்னா, என்றைக்குமே இன்னொருத்தருக்கு வந்து நான் வந்து என்னோட விஷயம் சொல்லவே மாட்டேன். எது எடுக்கிறேன்னா அவங்களோட பேரை சொல்லாமல் அதை முடிக்க மாட்டேன், முடிக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கொள்கையில் அது ஒன்று. என்னோடய சிஸ்டத்தில் அதுதான் சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்லி கொடுத்தான்னு தான் சொல்லணும். சரிங்களா? அதுதான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க நான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன், இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறனால அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க மூலியமாக தான் எனக்கு கிடச்சிது. 2 பேர் இந்த கோயில்னு ஒன்று சொன்னோம்னா, ஒன்று திருப்பூர் தனியாச்சல் ஐயாக்கும் அஸ்வத் சங்கர் ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, போகலாம். சரிங்களா? அடுத்தது கிரக சேர்க்கைக்கு வரலாங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, 6ஆம் அதிபதி கடனுக்குன்னு சொல்லிவிட்டு 8ன்னு சொல்லிவிட்டு எந்த விதனும் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லிட்டோம். 2 11ஆம் அதிபதி. சரிங்களா? அப்படின்னா ஏன் 2 சொல்கிறோம்? இதுதான் நம்ம பொருளாதாரத்துக்கு உண்டான இடங்களை சொல்கிறோம். சரிங்களா? முக்கியமாக பணம் தான். அப்படின்னா 2ஆம் இடம்
11ஆம் இடம், இது 2 எடுத்துக்கலாம். 11ஆம் இடம் பாதகமாக இருக்கட்டும், எது வேணால் இருந்துக்கிட்டு 2 இருக்குது, எது வேணால் இருந்துட்டு போட்டும். இந்த அதிபதியை கவனிக்கணும். அது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இதில் 6ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் எப்படியோ கடன் வருதுங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு வழியில். சரிங்களா? அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடனுக்கும் ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். அந்த 6 கூட 8 தொடர்பாச்சுன்னா இன்னும் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். 12 தொடர்பாச்சுன்னு வைங்க, அதை டோட்டலாக நம்மளை கொண்டு போய் எங்கே சிக்க வைக்க போகுதுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. இது மேலோட்டமாக. சார் எனக்கு இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்குது, நான் இன்றைக்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு அங்கே இருக்குது அப்படின்னிங்கன்னா நல்லா தான் இருக்கும். அதுக்குன்னு வேலை செய்கிறங்கிற ஒரு நேரம் இருக்கும். கடைசியில் நான் சொல்கிறேன் அது எப்படிங்கிறது. இது அமைப்புங்க. இதுக்குள்ளே வருதான்னு வரும். இல்லைன்னா தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னங்க தப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம அல்லது நீட்டாக தப்பிச்சுக்கிறோம். முதல்ல என்னை கேட்டிங்கன்னா கடனே வாங்கக்கூடாதுங்க. அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு மீட்டிங்கிலும் சொல்கிறேன். இந்த விஜயகாந்த் கத்துற மாதிரி மக்களே கொஞ்சம் கேளுங்கிறது அங்கே விட்டு போட்டு இங்கே தான் வந்து நின்றுக்கிறாங்க. ஒரு அம்மா சொல்லுது, இவ்வளோ 500 கொடுக்குறதுக்கு அந்த அம்மா சொல்லுது. நான் என்ன 500 வாங்கிட்டு தனி கட்சியை ஆரம்பிக்க முடியும் கேட்குறேன். ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மீட்டிங்கும் கூட போக முடியாது அந்த 500 தூக்கிட்டு. அந்த அம்மாட்ட தான் சொன்னேன், தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்க முடியாதுமா, 2 தனி ஜெட்டு விமானம் வாங்கிட்டு நான் இப்படி மீட்டிங்க்குமே வாஸ்து பார்க்குறக்குமா போக முடியும் அந்த 500 கொடுக்கறது அப்படிங்குது அந்த அம்மா. எங்கேயோ ஒன்று போய் லட்சக்கணக்கில் விட்டு போட்டு அப்படிங்குது. அப்புறம் என்னங்க அது மாதிரி 2வது இந்த காசு ஜாதகன்னெல்லாம் சொல்லி இது பண்ணிட்டாங்க. சொன்னவரெல்லாம் இப்போ இருந்துன்னு வைங்க, பலன்னு ஒரு அரைஞ்சு உட்கார வச்சுருப்பார் அவனில். அவர் ஒரு 2 பேர்த்துக்கு சொன்னது தான், அதையவே பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டு ஓட்டிக்கிட்டு அதில் ஓட்டுக்கிட்டு அதெல்லாம் எங்கே போய் நிற்குன்னு எனக்கே தெரியல. அப்புறம் அந்த மாதிரி ஆளுகிட்ட ஏமாந்துட்டு வந்து மற்றவங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் போகலாம், சப்ஜெக்டுக்கு போகலாம். ஏன்னா நான் போனோன்னா போயிட்டே இருக்கும். கிரக சேர்க்கை இதுதானுங்க. 2 ஏனுங்க 2-11. சரிங்களா? ஏன்னு தெரியுதா? இதான் பொருளாதாரம், வருமானம். புரியுதுங்களா? இது ஒன்று தான். இதுக்கு 6, 8, 12 தொடர்பு இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இல்லை இந்த அதிபதி வந்து 6, 8, 12 இருக்குதான்னு பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு. இல்லைன்னா அதை ஒரு டிக் போட்டுக்குங்க. இல்லை இந்த அதிபதிகள் 2, 11 இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஆனால் சில நேரத்தில் இந்த 8, 11 இதெல்லாம் சேரும்போது கொஞ்சம் பணத்தையும் கொடுக்கும். ஆனால் அது பிரித்து பார்க்கணும். அது சொல்லிகிட்டே போனால் வகுப்பாட்டு போயிட டைம் இழுத்துரும். நான் ஜென்ரலாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த இதை மட்டும் கொடுத்துட்றேன். இன்னொரு நாளைக்கு இதில் விட்ட விஷயத்தில் சேர்ந்து அதை சொல்கிறேன் நான். பாவத்தில் 6, 8, 12 கவனமாக பாருங்கள். சரிங்களா? சரி, இந்த அதிபதி தான் அப்படின்ட்டிங்கன்னா இந்த அதிபதி மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த அதிபதி இருக்கிறாரு, ஆனால் இந்த 6, 8ல் வேறு கிரகம் இருந்தால் அந்த வேறு கிரகம் இருக்கிற கிரகத்துக்கு தான் முக்கியத்துவம் தரணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ மேஷ லக்னம், 6ஆம் அதிபதியுமே 8ஆம் அதிபதி பாருங்கன்ட்டேன். 6ல் என்னென்ன அதிபதி யாருன்னா புதனுக்கு பொதுவாக வேறு சூரியனாக இருக்கட்டும், இல்லை அதில் யோகாதிபதி இல்லை செவ்வாயாக 6ல் உட்காந்துன்னா செவ்வாய்த்தான் கவனிக்கணும். இருக்கிற கிரகத்தை தான் முதல் பார்க்கணும் இந்த இடங்களில், பாவங்கள் நான் சொன்ன பாவத்தில். இல்லைனாலும் அந்த அதிபதியை எடுத்துக்குங்க. சரிங்களா? இது முதல் கிளியராக புரிஞ்சுக்குங்க. 2வது அந்த 2ஆம் அதிபதி இங்கே உட்காந்தாலும் சரி, இவர் போய் அங்கே உட்காந்தாலும் சரி, அதாவது படுத்துட்டு போத்துனாலும் சரி, போத்திட்டு படுத்தாலும் சரி, 2ங்கிற மாதிரி இப்படி சொன்னால் ஈஸியாக புரியும் எல்லாத்துக்கும். சும்மா ஏன் இவ்வளோ சுற்றி வளைச்சி சொல்கிறேன், இப்படி சொன்னால் டக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கல நீங்கள். இதுதான் மேட்ரு. எப்படி இருந்தாலும் அது தொடர்புன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதில் என்னங்க சரி ஏனுங்கய்யா சொல்லுங்கள். 2 வேணுங்க. அது அப்புறம் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் அப்போலாம் இப்போத்தான் டீ சாப்பிட்டு எழுந்திரிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இப்போத்தான் டீ சாப்பிட்டு எழுந்திரிச்சிங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வீடியோவில் பாருங்கள், வீடியோவில் பாருங்கள். சரிங்களா? அதானுங்க. சரி, கிரக சேர்க்கைக்கு போயிடுவோம். சேர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வேகமாக வேலை செய்யும். ஒரே ராசி கட்டத்தில் இருந்தேன்னா அது எந்த 12 கட்டத்தில் எங்கே வேணால் இருக்கட்டும், எந்த ராசி, அவர் யோகி அவயோகி, நீங்கள் என்னென்ன இருக்குதோ அதுக்கு அத்தனை பேரையும் கொடுங்க. அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இது வேலை செய்யாமல் போகாது. புரியுதுங்களா? இது அடுத்தது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன் குரு 2 கிரகத்தை எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா?
பண பொருளாதாரத்துக்கு கிரகம்னாலே சுக்கிரன் குரு தானுங்க. நம்ம பார்த்துக்குங்க என்னங்க, குரு சுக்கிரனாலும் சரி, சுக்கிரன் குருனாலும் சரி, நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அதை நான் தான் சொல்லிவிடு, இப்படி இல்லைன்னா அப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கு எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு சுக்கிரனுங்க. இவிய கேதுனோட தொடர்பில் இருக்கக்கூடாது. நல்லா பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். கேது தான் இங்கே ரோல் பண்ணுவார் என்னங்க. இது என் குருநாதர் ஆணித்தனமாக சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். குரு கேது சுக்கிரன் கேது இருந்தீங்க ஒரு ஆளும் தப்பிச்சதே இல்லை கடன் என்னங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், கடன் இல்லையானா கடன் இல்லை, அவர் கடன் கொடுத்துட்டு இருந்த ஆளுக்கு தான் என்னங்க. இந்த குரு கேது என்ன பண்ணோம் அப்படின்னீங்கன்னா, இந்த திருமண விஷயத்தில் ஆடம்பரமாக பண்ணுறது என்னங்க, இந்த மாதிரி பண்ண ஒவ்வொரு சேர்க்கைக்கு நான் சொல்லிகிட்டே வரேன். அது வரைக்கும் ஒழுங்காக போயிட்டே இருக்கும். இந்த கேதுங்கிறது கடனுக்கு நம்ம அழுத்தி சொல்லுவார். நான் 6ஆம் பதிவுனா கேதுங்கிறது இது ஒவ்வொன்றுக்கும் சொல்லிகிட்டே வர ஒரு சின்ன ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். அந்த 9 கிரகத்துக்கு சூரியன் கேது இணைவு இருந்தால் என்னங்க, இணைவு இருந்ததுன்னு வச்சுக்குங்க. கண்டிப்பாக இணைவுக்கு 100% இருந்ததுன்னா நிர்வாக செலவில் மாட்டிக்குவீங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. நிர்வாகம்னா அது குடும்பமாக எடுத்துக்கலாம், தொழிலை எடுத்துக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. சந்திரன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லலாம் சொல்லுங்கள். மனசஞ்சலம் என்னங்க, ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டோம். புரியுதுங்களா? ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு போய் மாட்டிக்குவோம். ஒன்று. ரெண்டாவது, தேவையில்லாத பயணங்களில் போய் இழக்கிறதா இருக்கும். சரிங்களா? சந்திரனா. அடுத்தது செவ்வாய். செவ்வாய்னா நிலம் வண்டி இதில் எல்லாம் போகும். இது மட்டும்தான் நினைக்காதீங்க, நான் சொல்கிறதில் உறவையும் சேர்த்துக்கிங்க. இப்போ சூரியன்னா என்னங்க, அப்பா மாமனார் இதெல்லாம் முதல் பையன் அவி மூலியமாக நம்ம ஏற்படும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இப்படி இருக்குது ஒன்றும் இல்லையா, நான் என்ன கம்பெனியாக வச்சு நடத்துகிறேன், வீட்டுக்கு வீட்டில் ஒய்ஃப் பார்த்துட்ருக்குறாங்க அப்படிம்பாங்க. ஒன்றும் ஆகாது. பையனுக்கு வரும்போது அது வேலை செய்யும். அதே மாதிரி தான் சந்திரனால் உறவையும் சேர்த்துக்கிங்க, இதையும் சேர்த்துங்க. ஏன்னா நான் நிறைய சொல்லிட்டு வர முடியாது, ஒரு முக்கியமான ஒரு 2 சொல்லிட்டு வரேன். இதுக்குள்ளே ஏதோ ஒன்றுக்கு வாய்ப்பு அதிகங்கிற மீதி இருக்குது, இது எல்லாமே நடக்கும். சந்திரனா தாய், மாமியார், வயதானங்க இதெல்லாம் எடுத்துக்குங்க. சரிங்களா? பயணம்னா வெட்டி பயணம். சும்மா இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு, தலை போகிற காரியத்தில் எங்கே கோயில் குளமாக சுற்றிட்டு இருப்பாங்க. நல்லா கேட்டுக்குங்க, வேறையெல்லாம் எங்கேயும் சுற்ற மாட்டாங்க, கோயில் குளமாக சுற்றிட்டு இருப்பாங்க. கொண்டு போய் மாட்டை வச்சிரும். புரியுதுங்களா? ஆள் நகர்ந்துன்னு இங்கே ஏதோ ஒரு வேலை பண்ணி அதை கொண்டு போய் டோட்டலாக அவுட் பண்ணிடுவாங்க. கோயிலுக்கு போகிறது நல்லது தான் சார்னு எதையும் விட்டு போட்டு போகணும். எந்த கோயிலையும் எந்த சாமியும் சொல்லலை. நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணிட்டு தான் அங்கே போகணும். கடை வாங்கிட்டு கோயில் போகிறது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கிடையாது. நம்ம பண்ணிட்டு கடவுள்கிட்ட போய் இதுக்கு சொல்லக்கூடாது. நம்ம அதை அப்படி சாக்கு சொல்லிக்கிறோம். சரிங்களா? இது சந்திரனுக்கு இது. அடுத்தது செவ்வாய். செவ்வாய்னா சகோதரர் என்னங்க. இப்போ பொதுவெளிங்காட்டி சில இதை சொல்ல, அதை நீங்களே யோசிச்சுக்குங்க. சரிங்களா? அதனாலையும் நம்ம பிரச்சனை வரக்கு வாய்ப்பு உண்டு. ரத்த சம்பந்தமான உறவுகள் இல்லைன்னா பங்காளிகள் வகைகள் இதில் வருங்க. இல்லைன்னா நிலம்புலத்தை எவனோர்த்த ஆசை காட்டி கூட்டிகிட்டு போயிடுவான். அருமையான இடம் வாங்கிக்கா, அங்கே பஸ் ஸ்டாண்டு வருது, இந்த டிவிலெலாம் விளம்பரம் பண்ணுறான்னு பாருங்கள், 1 கிலோமீட்டர் அருகாமையில் அப்படிம்பா. ஏன்னா அவ்வளோ இதான் நீங்கள் இங்கே நம்மளுக்கு கொடுக்குறக்கு அவன் போடுறான். விளம்பரமே அப்படித்தான் வரும். அப்படி கொண்டு போய் ஒரு இடத்த வாங்கிட்டு மொழின்னு மொழிப்போம். புரியுதுங்களா? அப்புறம் வாங்கி பாதி நாள் நிலமே எதுன்னு தெரியாமல் போனவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. என்ன நிலமே எதுன்னு தெரியலிங்க அப்படி ஒரு இடத்த. ஏன்னா அப்போ சுத்தமாக இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் அப்படி மாற்று ஆளுகளை இதெல்லாம் இப்படி கொண்டு போய் தான் சிக்க வச்சுட்டு போகும். புரியுதுங்களா? அடுத்தது புதனும் அப்படித்தானுங்க. புதன் பாவம். புதனுக்கு பின்னாடி சொல்கிறேன், இதுக்கு தனியாக சொல்கிறேன். எங்கே எப்படியெல்லாம் மாட்டின ஆளுகள்னு நான் இங்கே தான் அதிகமாக மாற்றம் வச்சது. குருன்னா என்னென்னா பிள்ளைய நாள். அதை பார்த்தீங்களா ஐயா சொல்கிறார் பார்த்தீங்களா? அதான் என் குருநாதர் சொல்லுவார், குருவும் கேதுவும் அப்படிங்கிறது கடன் தாங்கிறத முதல் சொல்லுவார். இதில் சில ஜாதகர்கள் எங்கிட்டயே விவாதம் பண்ணீங்களும் உண்டு. குரு கேது கோடீஸ்வர யோகன்னு. இருங்க ஏனுங்க,
ஊர் அடித்து நான் கோடீஸ்வரனை உட்காந்துருந்து என்ன பண்ணுறது? அதை யோசிங்க. உங்கள் காசையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நான் கோடீஸ்வரனை இருந்தேன்னு இல்லை. அதுதானுங்க, அது நம்ப மாட்டாங்க. மக்கள்னு கூட நம்புவாங்க, ஜோசியர் நம்ப மாட்டாங்க. அப்படியெல்லாம் என்கிட்ட விவாதம் பண்ணெல்லாம் இருக்குது. குரு கேது வந்து அப்படின்னீங்கன்னா எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. குழந்தைகள் எங்கே ஏமாற்றி விட்டுது அப்படின்னு நிறையா ஜாத்தை நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த கௌரவத்துக்காக பண்ணுவாங்க. புரியுதுங்களா? கௌரவத்துக்கு இப்போ கூப்பிட்றாரு, என்ன கௌரவத்துக்காக இந்த கௌரவத்துக்காக கடன் வாங்கி மாட்டுறது பண்ணுறது. இதில் சும்மா எங்கள் ஊர் சைடெல்லாம் சொல்கிறேன்னா வெத்து பண்டாக்கில் போய் சிக்கிற ஆளுகளை இதுதான் இந்த குருவுக்கு எது. புரியுதுங்களா? சிம்பிளாக சொல்கிறேன்னா குருவுக்கு எதுக்கு இப்படி சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம குழந்தைகள் பையன் பொண்ணுக்கு நல்லா திருமணம் பண்ணணும், கிராண்டாக பண்ணணும்னு பண்ணி கல்யாணம் பண்ணி இப்போ இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் தெரியுங்களா கடங்காரனான இங்கே இருக்கிறாங்க? சரிங்களா? கல்யாணம் பண்ணி வச்சு கடங்காரனானவங்களாம் இருக்கிறாங்க. நீங்களே இருக்கிறீங்களா? சரிங்க. இப்படித்தான் என்னங்க, அதான் சொல்கிறது. இப்படித்தான் போகும். கௌரவத்துக்காக நம்மகிட்டே காசு இருக்காது, கூப்பிட்டாங்கிறதுக்காக போயிட்டு அப்புறம் போனால் சும்மா போகக்கூடாதுன்னு இன்னொருத்தங்கிட்ட ஒரு 1000-500 கடனை வாங்கிட்டு அங்கே போய் பண்ணிட்டு போனீங்கன்னா அவன் மறந்துடுவான் அடுத்தது. அப்படி கடனாகி நம்ம உட்காந்துருப்போம். இது குரு பண்ணுற ரோலு. சுக்கரன் கேதுங்கய்யா, குரு கேது. சரிங்களா? தொடர்பு குருவின் சொல்லுங்க. ஆடம்பரங்க, ஆடம்பரம். புரியுதுங்களா? தேவையே இருக்கு. 2 பேத்துக்குமே போதும். 2 பேர் ஆடம்பரத்தினால. சரிங்களா? அப்படியெல்லாம் இங்கே எங்கேனாலும் ஏனுங்க. சரி இருங்க, அடுத்தது இதை ஒரு பட்டிமன்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம அப்போ பேசிக்கலாம். என்ன இப்போ அது வச்சுக்கலாம். ஆமாம் இருக்குது என்னங்க கேது அப்படிங்கிறது. அப்புறம் இந்த கேது சுக்கிரன் கேதுன்னு வச்சுக்கோங்க. அதான் சொல்லுவேன், நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் மீள்ருவீங்க. குறைவான அளவில் வாய்ப்பு இருக்கும். என்னங்க மீள்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போனா ஆமாம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போனா நான் போய் வாங்கிக்கலாம் மீண்டுலன்னு சொல்கிறக்குள்ள இல்லை. அதை சொல்கிறேன் நான். கரண்ட் வந்துடுச்சு. ஒரே நிமிஷங்கய்யா. கடன் தீர்ந்து சுக்கிரன் கையில் இருக்கிறீங்களா? கலை தீர்ந்து மதிப்பிற்குரிய மதுரை மண்ணின் மைந்தன் தாந்திரிக சக்கரவர்த்தி என்னுடைய நீண்டகால நெருங்கிய நண்பர் மதிப்பிற்குரிய பிரகாஷ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எதில் நிறுத்தணுங்க கடைசியில்? சரி விடுங்க, காசை பணமா அதுலேருந்தே வரலாம். என்ன குருக்கேதுலேருந்தே வரலாம். குருக்கேது அப்படின்னா என்னங்க, கௌரவத்து ரீதியை கடனாகிறது. புரியுதுங்களா? குழந்தைகள் விஷயத்தில் அப்படிங்கிற சுப நிகழ்ச்சியினால கடனாகிறது. அதுக்கு மேலே நம்ம இன்டெப்த்தாக சொல்ல வேண்டாம், அதை நீங்களே புரிஞ்சுக்குங்க. அடுத்தது சுக்கிரன் கேது அப்படின்னா ஆடம்பரம், தேவையில்லாத ஆடம்பரம். புரியுதுங்களா? பைக் வாங்கிக்கலாங்கிறது ஒரு ஆசை, சூப்பர் பைக் வாங்குறங்கிறது தேவையில்லாத ஆடம்பரம். இருக்கிறவங்களுக்கு இல்லை, இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு உதாரணத்துக்காக. இப்படி தேவையில்லாத ஆடம்பரத்துக்கு நம்ம பண்ணுறதுல தான் சுக்கிரன் கேது. அதே அந்த சுக்கிரன் கேதுக்கு வந்து என்னென்னா
மீள்றதுக்கு கடன் கட்டுறதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குது. ஆனால் மற்ற அமைப்பையும் பார்த்துட்டு தான் சொல்லணும்னு அர்த்தம். ஆனால் குருக்கு எதுக்கு பெருசாக கொண்டு போய் விடப்போகுதுன்னு சொல்லுது. புரியுதுங்களா? இந்த பெருசு அப்படின்னீங்கன்னா அடுத்த தலைமுறை வரைக்கும் கொண்டு போய் வச்சுட்டு போகிற ஆளுகள்லாம் இதில் தான் மாட்டுவாங்க. இப்போ அப்பா வாங்கினது தாத்தா வாங்கினது சொல்கிறேன் அப்படிங்கிறது, பையன் கட்டுறேன் அப்போ பண்ணி வச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறது, இல்லை குழந்தைங்கனால கடங்கார் பெற்றோர் ஆகிறதெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. பெருத்த கடனுங்கிறது குருக்கு இதுக்குள்ளே தான் மாட்டும். தப்பிக்கிறோம்ல இல்லைங்கிறது மற்ற இணைமை வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்லணும். இப்படி இருந்தாலும் நீ கடங்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. அந்த இதை பார்த்துட்டு தான் சொல்ல மாற்றுது. கடன் இல்லைன்னா நோயை கொடுக்கும், நோய்க்கு அப்புறம் கடன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது ரெண்டு எப்படி வேணால் அதை பிரித்து பார்த்து சொல்லணும். சரிங்களா? மற்ற கிரகங்களின் தொடர்பு நிலையை பார்த்துட்டு தான் உறுதிப்படுத்தணும். ஆனால் இது 60% சரியாக வரும். சரிங்களா? அடுத்தது சனிக்கேது. சனிக்கேது அப்படின்னீங்கன்னா என்னென்னா தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக கடன் ஆகிறது, தடையினால் இதெல்லாம் ஆகிறது சனி கேதுங்க. சரிங்களா? சனி கேது இணைவில் இருந்தால் சொல்லுங்கய்யா. தொழில் கடன் ஆகிறதுங்கய்யா. தொழில் பண்ணி கடன் ஆகிட்டேன், லாஸ் ஆகிட்டேன் என்னங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த சனி கேது. சரிங்களா? அப்படிங்கிறது இப்போ நம்ம பழகிட்டே இருப்பான். 10-20 வருஷமாக கூடவே இருந்தோம்மா, கரெக்டாக ஒரு ஒரு அமௌண்ட்டை தூக்கி கொடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் அவங்க எஸ்கேப் ஆயிடுவேன். புரியுதுங்களா? அது இந்த சனிக்கேது வேலை பண்ணும். புரியுதுங்களா? இதுதான் சனிக்கேதுக்கு. அப்புறம் ராகு கேது, அவ்வளோதான். இந்த கிரக அமைப்புக்குள்ளே இது இருக்கும். என்ன விட்டுருந்தேங்க நான் இடையில ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு. புதன் கேதுன்னு என்னென்னு சொல்லுங்க. ஏன் என்னங்க அல்ல, அதனால தான் நான் இதை தனியாக சொல்கிறேன் அப்படின்னு. இருந்தாலும் ஒரு 4-5 சொல்கிறேங்கய்யா. அதான் புதன் கேதுங்கிறதுக்காக ஐயா புத்தகத்துக்கு ஜோதிட புத்தகம் போடலாமான்னு கேட்குறாரு. ஏனுங்க அதான் என்றைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு கிரகம் வந்து எந்த இதாக வேணால் இருக்கட்டும், ஒரு ஆப்போசிட் கிரகமாக இருந்ததுன்னா அதை சார்ந்து போயிட்டிங்கன்னா இந்த கிரகம் சைலண்ட் பண்ணலாம். அப்போனா அதை சார்ந்த தொழிலோ அதை சார்ந்த பொருள்களையோ அதை சார்ந்த விஷயங்களை போயிட்டீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஆப்போசிட் கிரகத்தை சைலண்ட் பண்ணலாம். அது எப்படி எதை தேர்ந்தெடுக்கிறேன்னு வேணுமா? ரெண்டுமே ஆப்போசிட். உதாரணத்துக்கு சனி செவ்வாயின் அப்படின்னு இருக்குதுன்னா பாகை முறையில் தேர்ந்தெடுக்கணும் எதை பண்ணலாங்கிறதுக்கு. செவ்வாய் இதை தூக்குறதா சனி இதை தூக்குறதான்னு ஒன்று குழப்பம் வந்துருமில்ல, அங்கே இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இது டாபிக் போச்சுன்னா போயிட்டே இருக்கும். இதுதானுங்கய்யா புதன் கேது அப்படின்னிங்கன்னா திட்டமிடுதலில் நம்ம தோற்றுருவோம். நல்லா கேட்டுக்குங்க. திட்டம் போடுவோம், பிளான் பண்ணுவோம். இன்னைக்கு காலையில் வந்து 9 மணிக்கு போகிறோம், 10 மணிக்கு திருச்செங்கோடு இறங்குறோம், 6 மணிக்கு நம்ம முடிச்சிட்டோம்னா 7 மணிக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டை பார்த்துடலான்னு இப்போ நீங்கள் இது பண்ணுவீங்க. போகிறதுக்கு மணி 8 ஆகும் அந்த அன்னைக்கு தான். புரியுதுங்களா? அந்த திட்டமிடுதலில் நம்ம தோல்வி அடைவோம். திட்டம் தான் முதல் இதுங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்விக்கடன்னா பையன் அந்த ஸ்கூலில் போய் சேர்த்துனா தான் படிப்பான் அப்படின்னு கொண்டு போய் இவங்களோட வருட வருமானமே 8 லட்சத்துலேருந்து 9 லட்சத்துக்கு இருக்கும். ஆனால் பையனை கொண்டு போய் சேர்த்துறாங்க வருங்க, ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ தெரியுங்களா இருக்கும்? 10 லட்சம் 12 லட்சம் இருக்கும். இது மாதிரி ஆளுகளை நான் பார்த்துட்ருக்குறேங்க. புரியுதுங்களா? எங்கே அவையில் இதை மாட்டுறாங்க அப்படின்னா அதான் சொல்கிறேன். ரெண்டாவதுங்க கல்விங்கிறது எவ்வளோ வேணால் செலவண்ணலாம். என்னை பொறுத்தவரை கண்ணை மூடிட்டு பண்ணலாம் நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த 10ஆவதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தவன் 12ஆவதுல எங்கே இருக்கிறேன்னு நீங்கள் யாரும் வரலாறே இருக்காது. எங்காவது யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் 12ஆவதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தவன் 10th எங்கே போனா? ஏன் படிப்புன்னு இருந்துருச்சுன்னா அவனுங்கிறத எங்கே மாறுறான்னு சொல்கிறோம். எல்லோரும் கேட்பாங்க ஜோதிடம் உண்மையா பொய்யா இந்த காலத்துன்னு. 10ஆவதுல படிச்சுட்டு இருந்தவன் ஏன் 12ஆவதுல வந்து காணாமல் போகிறான் இல்லையா? ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரலைனாலும் 10 பேர்த்தில் ஒரு ஆளானாலும் வந்திருக்கணும்ல, இல்லை 3 வந்திருக்கணும்ல. இவன் தான் படிக்கிறேன்னு நீங்கள் முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு, அப்புறம் ஏன் 2 வருஷம் கழிச்சு அதுதான் அங்கே கிரகம் வேலை செய்யுதுங்கிறதுக்கு நம்ம அந்த இடத்துல. அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த எலெக்ஷனு அத்தனைக்குமே இது இங்கே வேலை செய்யும். உங்களுக்கு டப்புன்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறேன். ஏனுங்க கல்வி அப்படிங்கிறது அதே தான். அப்புறம் கோல்டு மெடலிஸ்ட் இருக்கிறாங்க, அவையெல்லாம் கேட்டு பாருங்கள். நான் 10th ஃபஸ்ட்டு சார், 12th ஃபஸ்ட்டு சார்,
காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட்டுன்னு யாராவது சொல்லிடுறாங்களா? அப்படி இல்லை. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு எவ்வளோ இருந்தால் அது எந்த ஸ்கூலு எந்த இதுலனாலும் படித்து மேலே ஒடியாந்துடலாம். புரியுதுங்களா? அங்கே தான் எல்லாம் சிக்கிறது. இந்த ஜூன் ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்க, நிறைய பேர் பாருங்கள் ஜாதகம் பார்க்குறக்கே என்கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா கையில் காசு இருக்காது. எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கடனை கட்டணும். இது உண்மை. நீங்கள் எல்லாம் இல்லை எத்தனை உங்கள் வீட்லேயே இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வர வாடிக்கையாளர் கேளுங்க பாவம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா அதுதான் சொல்கிறது. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எந்த ஸ்கூலில் வேணாலும் சேர்த்துங்க, கடனை வாங்கி சேர்த்தாதீங்க. நான் அப்படியும் பையனை நல்லா படிக்க வைக்கணும், நம்ம தான் அது எல்லாம் நியாயமான ஆசை தான், நானுமே அதை இது பண்ணுறது தான். ஆனால் அதில் கடன் ஆகிறதுக்கு இப்போ 10 லட்சம் ரூபாய் நான் இருக்கிற இப்போ நாமக்கல் ஒரு இருக்குது டாப் 10 ஸ்கூலில், அந்த ஸ்கூலு பேரை சொல்லாமல் அந்த லிஸ்ட்டை போட முடியாது. அந்த ஸ்கூலில் குறைஞ்சது ஏன்னா அங்கே படிக்கிறீங்க எல்லாம் பக்கத்தால் இருக்கிறங்காட்டி கேட்பேன். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது வெளியில் வரணும் 10லேருந்து 12 லட்சம். சரிங்களா? அது பேரை சொல்லக்கூடாது, அதை நீங்களாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஊருக்கு ஒன்று சொல்ல முடியும் என்னால். அதுக்கு நான் என்னங்கிறேன்னா, ஒரு மீடியமான ஸ்கூலில் ஒரு 1 லட்சம் கட்டுற 2 லட்சம் கட்டுற ஸ்கூலில் சேர்த்துக்கிங்க. நல்ல ஒரு டியூஷன் சென்டர் இன்னொரு 1 லட்சம் கட்டி நல்ல அதுக்குன்னு பார்த்து சேர்த்து விட்டலாம். மீதி 5 லட்சத்தை கொண்டு போய் பையன் பேரில் டெபாசிட் பண்ணிடுங்க. ஏனுங்க அதே பொழைச்சிடும். நீங்கள் பெரிய காப்பாற்றல வேண்டாம், அவன் பாட்டுக்கு அதை படிச்சுக்குவேன். மீதி பணத்தை டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்களும் கடங்காரனாக மாட்டீங்க, அவனுக்கும் பின்னாடி சேர்த்து வச்ச மாதிரி ஆயிரும். சரியா? இப்படித்தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மாதிரி அது அவங்களோட இஷ்டம் நான் சொல்கிறது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது கொண்டு வந்து விட்டான் பாருங்க, டிவிக்குன்னா கடன் கொடுப்பேன். எங்கேயாவது ஸ்கூலுக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறானுங்களா? இஎம்ஐ ஆப்ஷன் தவணை முறைன்னு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நல்லது கொடுக்க மாட்டான். ஏதோ வைத்தியம் பார்க்கறதுக்கு எவனாவது கடன் கொடுக்குறான்னு விளம்பரம் பண்ணுறானா? பண்ண மாட்டான். ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண நம்மளோட போயிடும். ஆளுக்கு மதிப்பு இல்லைங்க, பொருள்னால் மதிப்பு உண்டு. கரெக்டுங்களா? நடைமுறை எப்படி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் படித்தவன் நம்ம சொல்கிறது தான் நடந்துகிட்ருக்குது. புரியுதுங்களா? எங்கேயாவது கல்வி கடன் வாங்குறதுக்குள்ளே அவன் வாங்கினவனுக்கு தான் தெரியும் எப்படிங்கிறது. ஏதோ இப்போ கொடுக்குறாங்களோ என்னன்னு தெரியல. என்னங்கய்யா கொடுக்குறாங்க. அதே மாதிரி நோய் வந்துருச்சுங்க, நான் போய் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், எனக்கு இஎம்ஐ போட்டு எதாவது பணம் வேணும்னு எங்கேயாவது எவனாவது பேங்க்கு அப்படின்னு எதாவது பண்ணுறாங்களா? அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை. நிலம் வாங்குங்க, எதுனா நல்ல பொருள் சார்ந்ததுக்கு கடன் உண்டு. சரிங்களா? நான் பையனை விற்கிறேன், பிள்ளை விற்கிறேன், நான் வேணால் அவனுக்கு கொடுப்பானுங்களான்னு தெரியல. தலை நம்பி கிடையாது. அது இன்னொரு திருமொழியுமா பிரயோஜனம், நம்மளுக்கு மதிப்பே இல்லைங்க. அப்படித்தான் சமுதாயம் வச்சுட்ருக்குது. அதனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னிங்கன்னா, சரி இது இது அமைப்புங்க இப்படித்தான் இருக்கும். சரி இதெல்லாம் எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறது நான் சொல்லணும்ல. இது நடக்கு பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இதுதான் அமைப்பாக இருக்கும் நம்ம ஜாதகத்தில். எப்போ அப்படின்னிங்கன்னா, இந்த இடங்களில் கோச்சாரங்களாம் நம்ம 4 கிரகத்தை முக்கியமாக சொல்லத்தான் சொல்லுவேன். மீதியெல்லாம் முக்கியம் இல்லைன்னா கண்டிப்பாக முக்கியம். அதெல்லாம் சீக்கிரம் குறுகிய காலத்தில் கடக்கிறங்காட்டி நம்ம பெருசாக வேண்டியதில்லை. ராகு கேது குரு சனி இந்த பாவங்களில் இந்த சேர்க்கை உள்ள கிரகத்தின் மீதோ பயணிக்கிற காலத்தில் கண்டிப்பாக நடக்கும். எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள், நடந்தீங்க நடக்கலை எது வேணாலும் சொல்லுங்கள். சரிங்களா? சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கலைன்னா நம்ம சந்தோஷங்கிற பாருங்க, நடந்தே ஆகணுங்கிறது நான் சொல்லலை, நடக்க வேண்டாம் தான் சொல்கிறேன். ஆனால் இப்படி இருக்கிறீங்க கவனமாக இருங்கன்னு தான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? இப்படி இருக்குதா உங்களுக்கு ஆயிரும் அப்படின்னெல்லாம் சொல்லலை. இல்லைன்னா இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, வருது. இல்லைன்னா வேற ஒன்றில் கொண்டு வந்து விட போகுதுன்னு சொல்கிறேன். ஏன்னா மற்ற கிரக அமைப்பு எனக்கு தெரியாது, அதில் மாறும், எப்படி வேணாலும் இருக்குது. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 6ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ நான் 6ல் சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு ஜாதத்துக்கு உதாரண ஜாதம் சொன்னேன். பரிவர்த்தனை இருந்தால் மாறி போயிடும் பலன். நீங்கள் சூரியனை பிடிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு உட்காரக்கூடாது. அந்த மாதிரி பல விதிகள் இருக்குது. இது வகுப்பு மாதிரி சொல்லும்போது தான் விவரமாக சொல்ல முடியும். இருந்தாலும் மேலோட்டமாக மக்கள் புரியிருக்காது சொல்கிறேன். இதுதான். ரெண்டாவது, அந்த கிரக சேர்க்கை, அந்த பாவ அதிபதியின் தசா புத்தி அந்த 3 வரைக்கும் பார்த்தா போதும். இதில் வரப்பும் இருக்கும். மேக்சிமம் ஒரு பிரச்சனைங்கும் போது 6, 8, 12 தான் அதிகமாக சந்திக்கிறேன்னு நம்ம இருக்கிறோம். கூட கோச்சாரங்கள் இதாச்சுன்னா இதாகும். சரி சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இப்படி அமைப்பு இருக்குது, நாங்களும் பார்த்துக்கிறோம், நீ இது பண்ணிக்கிறோம், தெரியல இதனாலுக்கு முன்னாடி ஆயிடுச்சு அப்படின்னா, ஜோதிடத்தை எந்த அளவுக்கு நம்புறனோ வழிபடத்தை நான் நம்புகிறேன், கடவுளை அந்த அளவுக்கு நம்புகிறேன். இந்த பழத்தை சாப்பிடு, அதுக்கு கூடு, தூக்கி போடு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நான் ஜோசியரெல்லாம் சொல்ல, இதை தர்மம் செய் கருமம் குறையும் அப்படின்னு நான் சொல்ல, ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை போதும் நீங்கள் வாழ்கிறதுக்கு. புரியுதுங்களா?
வேற எல்லாம் ஒன்றும் சொல்ல. ரெண்டாவது, நம்மளுக்கு நிறைய இலக்கணங்கள் நம்ம ஜோதிடத்திலே கொடுத்துருக்குறாங்க. அறம், பொருள், இன்பம், மோட்சம் தான் கொடுத்துருக்குறேன். நம்மால் என்ன பண்ணிட்டான், ஃபஸ்ட்டு பொருள், அப்புறம் இன்பம். இந்த அறத்தைங்கான மோட்சத்தைங்கான அதை பற்றியெல்லாம் கவலைப்படையாது. பணம் வரக்கு வழி சொல்லு. வீடியோ பார்த்தீங்கன்னா பணம் உங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும், அதிர்ஷ்டம் எப்பொழுது உழுகும், லாட்ரி யோகம் எப்பொழுது இருந்தால் லட்சம் பேர் பார்க்குறான். அட இதெல்லாம் பார்த்து இப்படி வழிமுறையாக இதை கவனினா ஒரு 2 பேர் பார்க்க மாட்டேங்கிறான், பார்த்தாலும் லைக் போட மாட்டேங்கிறான். புரியுதுங்களா? இதுவே ஒன்றுமே வேண்டாம், பணம்னு நான் அந்த வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசினாலே லட்சம் பேர் பார்த்துட்றான். ஓ அடுத்து சொல்லுவானாட்டு இருக்குது அப்படின்னு அந்த 1 மணி நேரம் பார்த்துட்டு தான் இருக்கிறான். இனிமேல் சொல்லுவானாட்டு இருக்குதுன்னு நான் 1 மணி நேரம் பணம் 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 பணம்னு சொல்லிட்டு நன்றினாலுமே பார்க்குறான். அதுக்கு 100 பேர் லைக் போடுறான். ஏனுங்க, அதுதான் பண்ணுறான். புரியுதுங்களா? ஜோதிடத்தில் இல்லாதே இல்லைங்க, நம்மளுக்கு தெரியாது, எனக்கு தெரியாத விஷயம் இருக்கலாம், மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அறம், பொருள், இன்பம் தான் சொல்லிக்க ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. ஏன் இன்பத்தை முதல்ல கொடுத்துட்டு டாம் டூம்னு போட்டுக்கிட்டு அப்புறம் போய் ஜம்பாரி அப்புறம் போய் தூங்கலாம் அப்படின்னால இல்லை. எப்படி வழிமுறை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. இதில் போட்டுக்கிட்டு அப்புறங்க பரிகாரம் அப்படின்னா பரிகாரம் பண்ணலான்னா அப்புறம் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாமே, கிடையாது வழிமுறைக்கு. சரி, பரிகாரம் பண்ணால் எவ்வளோ குறையும் எவ்வளோ ஏறு அப்படிங்கிறதெல்லாம் இலக்கணம் இல்லை. இருந்தாலும் எப்படி இந்த கொரோனா டைமில் எல்லாத்துக்குமே சரி, உலகத்துக்குமே அதுக்கு மருந்தே இல்லைன்னு வந்தவனால நம்பிக்கையாக தானே ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருந்த கூப்பரை பார்த்துட்டு எப்படியோ பொழைச்சிருவான். அந்த நம்பிக்கை தான் பரிகாரம். ஏதோ இதை பண்ணி நம்ம தப்பிச்சிருவாங்கிறதான். கடவுள் நீங்கள் தான் கடன் கட்டணும். புரியுதுங்களா? வழி கொடுக்கும், உங்களுக்கு ஒரு தெம்பை கொடுக்கும். ஏன் சிரிக்கிறீங்க? கொரோனா டைமில் கொரோனாவுக்கு மருந்து இல்லைன்னு உலகம் சொன்னதை நான் சொல்ல, விஞ்ஞானி சொன்னேன், டாக்டர் சொன்னேன். அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கள, அவன் நிலைமையெல்லாம் யோசிங்க. அவருக்கு தெரியாமையே படுத்துட்டு இருந்தாங்க. அதான் சொல்கிறேன், நம்பிக்கையை சொல்கிறேங்க, நம்பிக்கை வேணுங்கன்னு தான் சொல்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு கொடுக்கறதான் பரிகாரம். நீங்கள் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை தொலைவி கொண்டு வந்து அட்ரஸ்ஸு வாட்ஸ்அப் நம்பரெல்லாம் உங்களுக்கு அனுப்புவது நீங்கள் தேடித்தான் ஆகணும். புரியுதுங்களா? நல்ல ஆளுகளை நிறுத்தும், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். ஒரு நம்பிக்கையை விட்டுறது தான் பரிகாரம். தானம் பண்ணுங்க. சரி, இப்படியும் எனக்கு கேட்குறீங்களோ உண்டு, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, வேண்டான்ட்டேன். கடவுள் நம்பிக்கை வேண்டவே வேண்டான்ட்டேன். என்னங்க, யாருக்கு எந்த துரோகம் பண்ணாதீங்க, உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க. அட்லீஸ்ட் முடியலையா, சும்மா ஒரு 2 பிடி எடுத்து எறும்புக்கு போடுங்க, அது மிகப்பெரிய தானம் தருமம் போதும். இதுக்கு என்னத்தை போய் இதுக்கு மதம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். புரியுதுங்களா? இந்த பரிகாரத்தை பேசுனா நான் 1 மாதம் பேச முடியும், இருந்தாலும் பரவாயில்ல. பரிகாரம் சொன்னாதான் அவர் ஜோதிடருங்கிற அளவுக்கு உலகம் கொண்டு வந்து விட்டுருச்சு. அதுக்காக அவங்க சொல்கிறாங்கிறக்கா நான் மாற்றிக்கிறதுகள் இல்லை. கடவுள் எப்படி ஜோதிடத்தில் எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குதோ அதே அளவுக்கு எல்லளவு குறைவில்லாத கடவுள் மேலே நம்பிக்கை உண்டாது, உண்மையால் உண்டு. ரெண்டாவது, இதுக்கு ஒரு தீர்வு எங்கள் ஐயா ஜிகே சார் சொன்னதான். அவர் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, அவர் எனக்கு சொல்லி கொடுத்தங்காட்டி நான் அதை சொல்கிறேன். திருச்சேரையூர் அப்படிங்கிறது ஒரு கோயில் ஊர் இருக்குதுங்க, சரிங்களா? அங்கே இருக்கிற சிவன் வழிபாடு பண்ணணும். எப்போ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா 3 ஆப்ஷன். ஜென்ம நட்சத்திரத்துக்கு போங்க, அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறதுன்னா அந்த நின்ற கிரகத்தின் அந்த நட்சத்திரத்துக்கு போகலாம். ஏனுங்க, இல்லை 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தன்று போய் வழிபாடு பண்ணலாம். பொதுவாக நான் வந்து ஜென்ம நட்சத்திரத்துக்கு போங்க அப்படின்பேன். இல்லை சார் லீவு கிடைக்கல அப்படின்னு, பரவாயில்ல, இந்த அன்னைக்கு தான் போகணும் அப்படின்னு இல்லை, ஆப்ஷனு இதெல்லாம் எடுத்துக்குங்க. அப்படி இல்லையா, அணுஜென்மம் திரிஜென்மத்துக்கு போய்க்குங்க. சரி, இதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு எப்போ மனசுக்காக போய் போகலான்னு தோணுதோ அப்போ போயிடுங்க. 4 கிழமை, அஷ்டமி, நவமி, என்னென்ன யோகம் நீங்கள் எது மைனஸ்ன்னு லிஸ்ட்டை போடுறீங்க அத்தனையும் வர ஒரு 4 நாள் போயிருங்க. அந்த அன்னைக்கு அந்த தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரியும். கடன் நீங்கள் தான் கட்டணும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. போயிட்டு வந்து கடன் அடையலைன்னு எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. ஆமாம், இப்போ சார் நீங்கள் சொன்ன மாதிரி போயிட்டு வந்துட்டு சார் எல்லாம் கரெக்டாக சார், அப்புறம் இன்னும் கடன் அப்படியே தான் இருக்குதுன்னு எனக்கு கேட்கக்கூடாது. இருந்தாலும் இது எதுக்கு சார் அப்புறம் போகணும்? கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளால் அடையும். இப்போ நானால நின்றுருக்கிறேன். இப்போ இன்றைக்கு தேதியில் எத்தனைங்கிறது எனக்கு தெரியும். இப்போ எனக்கு கடன் கொடுத்தவங்க கூட அதை பார்த்துட்டு இருக்கலாம். என்ன நீ வேறு எங்கிட்ட வாங்கிட்டு அங்கே போய் இப்படி எப்படி பேசிகிட்டு இருக்கிறேன், உண்மையும் கூட இதுதான். இருந்தாலும் அந்த நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு சொல்கிற வழிபாடு, புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? இது தானுங்க இது. ரெண்டாவது என்னென்னீங்கன்னா, சேமித்து பழகிக்கணும். நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பாரிச்சுக்குங்க, சேமிக்கணும்.
இதெல்லாம் தான் நம்மெல்லாம் என்னென்னா அந்த வழிமுறைகள் பழக்க வழக்கங்களை மாறினதை நோயில் சிக்கினா கடனில் சிக்கினா அத்தனையில் வந்து மாட்டினதுக்கு காரணம் கிரகம் கிடையாது, நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டே வந்துட்டான். என்னங்க 50,000 ரூபா செல்லுலேயும் வாட்ஸ்அப் பார்க்குறான், என்னங்க ஃபோனும் பேசுகிறோம், ஜிபேயும் பண்ணுறான், என்னங்க 5,000 ரூபா செல்லையும் நடக்குது. அப்புறம் இது நம்மளாம் பண்ணிக்கிட்டது தானே கரெக்டாக. அப்புறம் கீழே ஓட்டுக்கிட்டு லொய்யோங்கிறானுங்க, தூக்கிட்டு ஓடிட்டாங்கிறான். நீ ஏன் அவளை கொடுத்து வாங்குற? 50,000 ரூபாய்க்கு உனக்கு தகுதி இருந்தால் 5,000 ரூபா வேணால் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்தேன்னா இன்னொரு செல்லை வாங்கிட்டு உட்காந்துக்கலாம். மொத்தத்தையும் கொண்டு போய் செல்லில் ஓட்டுக்கிட்டு நீங்கள் இருந்தேன்னா பிடுங்கிட்டு போயிடுவான். இந்த புதனுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன், புதன் எங்கெங்கே வேலை செய்யுது அப்படின்னு, புரியுதுங்களா? அதே மாதிரி புதன்னா ஒன்று அழகாக வச்சுட்ருக்குறாங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோம்னா இல்லையா கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறான். நம்ம அந்த பக்கம் தெளிவாக இருக்கலனாலும் அவன் ஃபோன் பண்ணி கேட்குறான், உனக்கு லைஃப் டைம் ஃப்ரீங்கிறான், நீ ஃப்ளைட்டில் வந்துட்டேன். நான் இங்கே இருக்கிற பெட்ரோலுக்குள்ளே அடிக்கிற காசு எல்லாம் உட்காந்துருக்கிறேன், ஃப்ளைட்டில் நான் ஏறி எங்கே போகிறேன்? என்ன எவனாவது வந்து என்னையை தொலைவிட்டு வந்தால் தான் அவன் வரணும், புரியுதா? இதுக்கே வழி இல்லாமல் நிறையிட்டு உட்காந்துருக்குறோம், என்னங்க? அது மாதிரி தான் இந்த புதன் எப்படியெல்லாம் சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி புதன் தானுங்க பேங்க்கு, புரியுதுங்களா? அது மாதிரி அதனால் என்ன சொல்ல வர சீக்கிரம் சொல்ல அப்படிங்கிறத நீங்களே போதும், நேரங்கள் ஆச்சு. அடுத்தது ஐயா வேறு பேசுவார், என்னங்க? சரிங்களா? சிம்பிளாக என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிற அப்படிங்கிறது, கடன் வாங்காதீங்க அப்படிங்கிறது இல்லைங்க, உங்களோட தேவையை அறிஞ்சு. ரெண்டாவது உங்கள் பலம், நான் சொல்கிறது உங்கள்கிட்ட ஒரு 1,00,000 ரூபா ப்ராப்பர்ட்டி உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் இதை கணக்கு போட்டெல்லாம் ரேஷியோ போடக்கூடாது, எப்படின்னு புரிதலுக்காக சொல்கிறேன். 1,00,000 ரூபா இருந்துன்னு வைங்க, 40,000 ரூபா வரைக்கும் அதிகபட்சம் போங்க. ஃபஸ்ட்டு 25,000 ரூபாய்க்கு போங்க, அதுலேருந்து அதிக பார் 40,000ன்னு வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? கடன் ஒன்று போதுங்க, எப்போ ஏற்பட்ட ஆளையும் சாட்சி போடும். இதில் ஒன்றான்னு தப்பிச்சுட்டு வெளிநாடு ஓடுறது அந்த மாதிரி யோகம் இருந்தால் நீங்கள் அது உங்கள் சாமர்த்தியம். அவனை வந்து நான் வாங்க வேண்டான்னு சொல்லலை, அடிச்சுட்டு போகிறான், என்னங்க 9,000ங்கிறானுங்க, அதெல்லாம் எழுதியே பார்த்ததில்லை நான், என்னங்க 14,000 கோடிங்கிறானுங்க, அவனெல்லாம் ஓடிடுறான். போனால் அவனை எங்கடானா கப்பலுக்குள்ளேயே வாழ்கிறாங்கிறான். நம்ம கப்பல் பக்கத்தாலையும் கூட நின்னதில்லை. அந்த மாதிரி யோகம் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அதுக்கு நான் தடையே சொல்ல, உங்கள் சாமர்த்தியம் உங்கள் திறமை, என்னங்க? அதான் சொல்கிற மாதிரிங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா இது கடன் அளவை 40% வச்சுக்கோங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் உங்களோட ஆரம்பரத்துக்கு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுற அப்படின்னு யாரையும் சந்தோஷம் பண்ண வேண்டாம்னு சொல்ல, உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்தால் பண்ணுங்கள். ரெண்டாவது கட்டாயம் சேவிங்ஸ் பண்ணுங்கள். எத்தனை ரூபா சம்பாரித்தாலும் சரி, அது 1 ரூபாயும் கூட எடுத்து வைங்க, 10 ரூபா எடுத்து வைங்க, எல்லாம் வைங்க. எடுத்து கொண்டு போய் சீட் கம்பெனியில் கொண்டு போய் போட்டுக்கிட்டு அப்புறம் ஓடிட்டான்னு சொல்லக்கூடாது. எடுத்து வைங்கன்னா நீங்கள் உங்களோட பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஓடுறவங்க கையில் கொடுத்துக்கிட்டு அங்கே வந்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிங்க அதையும் போடுற, அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் உங்களோட ரிஸ்க்கு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அதில் நீங்கள் வச்சுக்கணும். ஆமாம், அதான் சொல்கிறேன். ஐயா அரசாங்கத்தாலேயே முடியலைங்கிற, அப்புறம் இவனால் எப்படி முடியும் கேட்குறேன். அரசாங்கமே முடியாதுங்கிறான் பேங்க்லேயே, ஏன்னா 1 ரூபாய்க்கு மேலே நம்மளால் முடியாதுங்கிறான் இல்லையா? அப்புறம் நம்ம எப்படி கொடுக்க முடியும்? அவன் நம்மளையெல்லாம் வாழ வைக்கிறக்க அவர் பிறந்து வந்திருக்கிறார் இந்தானே. அதுதான் சொல்கிறதுங்க. அந்த மாதிரி திறமைசாலியும் அந்த மாதிரி ஆளுகளையும் நான் பார்த்துருக்குறேன். அதனால் இதுதானுங்க பணம் வந்து இதுங்கிறது, வேறு எல்லாம் ஒன்றும் இல்லை. தானம் பண்ணி யாருமே தோக்க மாட்டேங்க. முன்னாடி நான் சொல்லிடுறேன், ஆணித்தனமாக சொல்கிறேன், இதுக்கு வேணால் யார் வேணால் எனக்கு போடுங்க. சரியான நபருக்கு தானம் தர்மம் பண்ணி என் சொத்தை அழிச்சிட்டேன் நான் கடங்காரனானு ஒருத்தரும் சொல்ல முடியாது. நீங்கள் தவறான வழிமுறைகளில் வேணால் அப்படி நடந்திருக்குமா தவிர்த்து தானம் பண்ணனால நான் ஏழை ஆகிட்டேன், என் கடங்காரன் ஆகிட்டேன்னெல்லாம் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? தானத்துக்கு தர்மத்துக்கு வித்தியாசம் சொல்கிறேன். உண்மையால் முடியாதவங்களுக்கு கொடுக்கறது தான் தானம். முடிஞ்சவனுக்கு கொடுத்தீங்கன்னா விருந்து, பார்ட்டி, ட்ரீட்டு இதுக்குள்ளே போயிடும். நீங்கள் ரெண்டையும் குழப்பிட்டு எங்கிட்ட வந்து கேட்கக்கூடாது, புரியுதுங்களா? அதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது. நான் வந்து பாடம் நடத்த முடியாது. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் செல்ஃபோன் நம்பர் வந்து 73 73 41 11 73 7373 41173. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, இது 2 போதும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.